ஓகே, நம்ம இந்த ஃபிக்ஸிங் பிளாக் தான் நம்ம ட்ரா பண்ண போறோம். இதுல நம்ம ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க, ஆர்த்தோகிராஃபிக் வியூ கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டாப் வியூ பாருங்க. டாப் வியூல 50 mm லென்த், 39 mm பிரெத் கொடுத்துருக்காங்க. சென்டர்ல ஏஏல கட் பண்ணிருக்காங்க. அந்த ஏஏ கட் செக்ஷன் வியூ ஃப்ரண்ட் வியூல வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூல டைமென்ஷன் பாருங்க, 24 mm ஹைட்டுங்க. அதோட லென்த் 50 mm கீழே இருக்குது. உள்ள ஒரு ஸ்லாட் இருக்கு பாத்தீங்களா, அது 26 mm, அதாவது பேக்ல இருந்து 26 mm மேல ஒரு லைன் போகுது. எவ்வளவு mm-க்கு? 5.7 mm-க்கு. அதுக்கப்புறம் 38 mm-க்கு ஒரு சென்டர் ஆக்சிஸ் இருக்கு அங்க லெஃப்ட் சைட்ல இருந்து. அதுல நம்ம 4 mm ரேடியஸ் இந்த ப்ரொஃபைல் டிரா பண்ணி பாக்கெட் வந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு எடுக்கணும்? சைடு வியூல பாருங்க 31 mm-க்கு எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த 13 mm பாக்கெட் இருக்கு பாருங்க சென்டர்ல. நம்ம டாப் வியூல இந்த 6.5 mm ரேடியஸ் மட்டும் வரைஞ்சு நம்ம எடுக்கணும். ஃப்ரண்ட் வியூல இந்த மேல உள்ள டைமென்ஷனுங்க, அந்த 90 டிகிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த டைமென்ஷன் எடுத்து நீங்க என்ன செய்யணும்? மேல உள்ள பாக்கெட்டும் எடுக்கணுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரா பண்றேன்னா, ஃப்ரண்ட் வியூல 50 mm லென்த்துக்கு 24 mm ஹைட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பிளாக் ட்ரா பண்ண போறேன். கிளிக் ஃப்ரண்ட் வியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்சை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ ட்ரா த ரெக்டாங்கிள். ஐ கிளிக் சென்டர் ரெக்டாங்கிள் மூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து லென்த் எவ்வளோனா 50 mm கொடுத்துருக்குறாங்க. லென்த் எவ்வளோ? 50 தானங்க, கரெக்ட். பிரெட் அது திக்னஸ் வந்து 24 mm கொடுத்துருக்காங்க. 24 mm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 23 mm ஒரு ரேடியஸ் அங்கே அடிச்சிருக்கிறாங்க ரைட் சைடில். நான் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சர்க்கிளோட டைமென்ஷன் 23 mm, ரேடியஸ் 23. நான் டயமீட்டரில் இருக்குது, ரேடியஸாக மாற்றிக்கிறேன். ரேடியஸ் 23 mm. அந்த ரேடியஸ் 23 mm சர்க்கிளோட சென்டர் எவ்வளோனா பாட்டம்ல இருந்து 8.5 mm டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 8.5 mm. நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்கிள் அப்படியே நான் உள்ள மூவ் பண்ணிட்டு கோஇன்சிடென்ட் பண்ண போறேன். அந்த வெர்டிகல் லைனையும் சர்க்கிளையும் கண்ட்ரோல் பட்டனை லாங் பிரஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸ்ல டான்ஜென்சி கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கிறேன். எடுத்து அந்த போர்ஷன் மட்டும் நான் கரெக்டாக எடுத்துக்கிறேன். இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை, இந்த வெர்டிகல் லைனும் தேவையில்லை. இதாங்க போர்ஷன். அகைன் நம்ம ட்ரிம் பண்ணதுனால பாதி டைமென்ஷன் போயிடுச்சு. ஆர்க் டைமென்ஷன் 2.23. இந்த லென்த் எவ்வளவு? 8.5. ஓகே, இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அகைன் கொடுக்குறேன் 24. லென்த் நம்ம மறுபடியும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, கன்ஸ்டன்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வேற என்ன ஸ்லாட் எடுக்க வேண்டியிருக்கு? அவ்வளோதாங்க. எக்ஸிட் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். இது என்ன செய்யறேன்னா பேக் பண்ணுறேன். எவ்வளோ தூரத்துக்கு பேக் பண்ணுறேன்னா, நமக்கு வந்து 39 mm-க்கு டாப் வியூல கொடுத்துருக்காங்க பேடிங் டைமென்ஷன். அப்போ 39/2 மிரரேஷன் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு சாலிட் பாடி கிடைச்சிருச்சு. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் சென்டரில் அந்த பாக்கெட் எடுக்க போகிறோம். நல்லா கிளிக் சென்டர், ஃப்ரண்ட் வியூ எடுத்துகிட்டு இந்த சென்டரில் உள்ள ப்ரொஃபைல் நான் ட்ரா பண்ணுறேன். ப்ரொஃபைல் டூல் பார் எடுத்துக்கிறேன். ஓகே, ஷேப் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் டூல் பார் வச்சு நினச்சிறேன் ட்ரா பண்ணுறேன். எஸ், ஓகே, ப்ரொஃபைல் டூல் பார் வச்சு ட்ரா பண்ணிட்டேன். ஒரு ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த வெர்டிகல் லைனையும் இந்த வெர்டிகல் லைனையும் கோஇன்சிடென்ஸ், சாரி, இந்த ரெண்டு ஹரிசாண்டல் லைனையும் கோஇன்சிடென்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வெர்டிகல் லைனையும் இந்த வெர்டிகல் லைனையும் கோஇன்சிடென்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டாப்ல இருந்து பாருங்க 10.3 கொடுத்துருக்காங்க. இந்த டாப்ல லைன்ல உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 10.3 கொடுத்துருக்காங்க. 10.3 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாட்டம்ல வந்து 5.7 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5.7. இதுல இருந்து 26 mm கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு? 26 mm. ஓகே, இந்த ஆர்க்கோட ரேடியஸ் எவ்வளவு? 4 mm. ஓகே, 4 mm வந்து நமக்கு ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகுது. நம்ம
அந்த 38 mm டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுக்காம இருக்கிறோம். 38 இந்த சென்டர் சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இந்த வெர்டிகல் ஆக்சிஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் 38 mm. இப்போ நமக்கு ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருச்சு. இப்போ நான் எக்ஸிட் ஒரு பஞ்ச் கொடுத்துக்கிறேன். எக்ஸிட் ஒரு பஞ்ச் கொடுத்த பிறகு பாக்கெட் கொடுக்குறேன். பாக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் ரெஸ்டன்ட்ல எவ்வளோ mm எடுக்கணும்னா 31 mm. இந்த தெரியுங்களா சைடு வியூல 31 mm பாக்கெட் ஆகுதுங்க. 31 டிவைட் பை 2 ஏன்னா மிரர் ரெஸ்டன்ட் கொடுத்துருக்குறேன். ஸ்கெட்ச் இந்த ஸ்கெட்ச் ஓகே. பாக்கெட் கொடுத்தோம்னா நமக்கு இது மாதிரி பின்னாடி பாக்கெட் ஆகிடுச்சு. இப்போ நான் சென்டரில் உள்ள இன்னொரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறேன். அந்த 15 mm பாக்கெட் இருக்குல்லங்க, அந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறேன். அதே ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன், ஸ்கெட்ச் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ப்ரொஃபைல் வந்து நான் ப்ரொஃபைல் டூல் பாரை வச்சு நான் வரைகிறேன். கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு, அது மாதிரி போகுது. இங்கே இவ்வளோ தூரம் வந்தோடனே அகைன் இந்த ஒரு ஆர்க்கு. எஸ், இது கோஇன்சிடென்ஸ் ஆயிருக்கு, அது நம்ம எடுக்கணும். எஸ், இந்த பர்ஃபெக்டாக நான் வரைஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இதில் வந்து இங்கே ஒரு இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணுறது. அப்படியே ட்ரா பண்ண பிறகு இந்த ப்ரொஃபைல் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இந்த ப்ரொஃபைல் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட டைமென்ஷன் கரெக்டாக நமக்கு ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூவில் என்ன டைமென்ஷன் இருக்கோ அந்த டைமென்ஷன் படி கரெக்டாக கொடுக்க போகிறோம். வழக்கம் போல் சென்டர் டிஸ்டன்ஸ் 38 mm. அதுக்கப்புறம் இந்த லைனையும் கோஇன்சிடென்ஸ் பண்ணிக்கலாம். எஸ், அதுக்கப்புறம் இந்த பாட்டம் லைனையும் இதையும் கோஇன்சிடென்ஸ் பண்ணிக்கலாம். எஸ், இந்த ரெண்டு வெர்டிகல் லைனும் கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சு. இதோட லென்த் எவ்வளவு 5.7, சேம் தான். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு 5.7. எஸ், கம்மியாயிடுச்சு. வழக்கம் போல இது 10.3ங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 10.3. ஓகே, அதுக்கப்புறம் இந்த திக்னஸ் வந்து 4.5. அதாவது இதுக்கும் இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4.5. அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ மேலே கோஇன்சிடென்ஸ் பண்ணியாச்சு. இது எவ்வளோ 5 mm டிஸ்டன்ஸுங்க. இதுக்கும் இந்த வெர்டிகல் லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு 5 mm. ஹைட் வந்து 8.5 mm. ஹைட் எவ்வளவு 8.5 mm. ஓகே, மேலே கோஇன்சிடென்ஸுங்க. இதுவும் இந்த லைனும் கோஇன்சிடென்ஸ். இது கோஇன்சிடென்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 35.5 பாட்டம்ல கொடுத்துருக்காங்க. அந்த 35.5 தான் நான் கொடுக்க போறேன். இதோட டிஸ்டன்ஸ் 35.5. இங்க இருந்தா 35.5. எஸ், ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 28. எஸ், இதுக்கும் இந்த வெர்டிகல் லைன் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 28. எஸ், இப்போ எது கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகாம இருக்கு, இந்த லைன் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகாம இருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் 26. இங்க விடுங்க, 26. இந்த ஆங்குலர் லைன் மட்டும் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகாம இருக்குது. திக்னஸ் 5 mm கொடுத்தாச்சு, ஹைட் 8.5 mm கொடுத்தாச்சு. வேற என்ன கொடுக்காம இருக்கிறோம் 8.5. அப்போ அது கன்ஸ்ட்ரெயின்ட் ஆக மாட்டுக்கு. இந்த டிஸ்டன்ஸ் 2 mm கொடுக்கணுங்க.
லென்த் எவ்வளவுனா 2 mm கொடுத்தோம்னா கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருங்க. எஸ், கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சுங்க. ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. எக்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாக்கெட் கொடுக்குறேன். எவ்வளோ mm பாக்கெட் பண்ணணும்னா சைடில் வர 13 mm கொடுக்கணும். 13/13/2 மிரர் எக்ஸ்டென்ட் கொடுத்தோம்னா நமக்கு ஈக்குவலாக ஆயிருங்க. ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சா? இப்போ டாப் வியூ எடுத்து டாப் வியூவில் நம்ம ஒரு சின்ன சர்க்கிள் பாக்கெட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த சர்க்கிள் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 35.5க்கு 6.5 ரேடியஸ்க்கு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எவ்வளோங்க? 6.5. எஸ், எவ்வளோனா 6.5 ரேடியஸ்ங்க. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 35.5. டிஸ்டன்ஸ் எங்கிறது 35.5, இங்கேருந்து நமக்கு 35.5ங்க. பாயிண்ட் செலக்ட் ஆகுதான்னு பாருங்க. எஸ், செலக்ட் ஆயிடுச்சு. 35.5 சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. சர்க்கிள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பேட் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரத்துக்கு பேட் பண்ண போகிறோம்? 10.3லேருந்து 4.5 கழிச்சா எவ்வளோ வருமோ அந்த தூரத்துக்கு நம்ம பாக்கெட் பண்ண போகிறோங்க. அப்போ பாக்கெட் டைமென்ஷன் எவ்வளோ? 10.5 கழித்தல் 4.5 கொடுத்தோம்னா நமக்கு பாக்கெட் கரெக்டாக ஆயிடுச்சுங்க. ஓகே, டைமென்ஷன் வந்து டெப்த் எவ்வளவு? 10.5 சாரி 10.3 கரெக்ட். 10.3 கழித்தல் 4.5 இப்போ தான் பர்ஃபெக்டாக வந்துருக்குங்க. பாயிண்ட்னால நமக்கு வேரியேஷன் பண்ணி டயக்ராமில் காமிச்சிடும். கவனமாக நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும். இப்போ என்ன செய்யணும்? ஒரு கவுண்டர் சிங்க் இருக்குங்க. கவுண்டர் சிங்கோட டைமென்ஷன் பாருங்க. டயமீட்டர் 9.5, மைனர் டயமீட்டர் 5, 90 டிகிரி. டெப்த்து நமக்கு 4.5 நம்ம டிவைட் பை பாதி கொடுத்துக்கலாங்க. கவுண்டர்ஸை இங்கே தான் பண்ண போகிறேன். ஹோல் எடுத்துக்கிறேன். ஹோல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தட் டெஃபினிஷனில் டைப்பில் கவுண்டர் சங் கொடுத்துக்கிறேன். கவுண்டர் சங்கோட மைனர் டயமீட்டர் எவ்வளவு? மைனர் டயமீட்டர் வந்து 5 mm. மைனர் டயமீட்டர் 5. டெப்த் வந்து 4.5 டிவைட் பை 2.25. அங்கே அதிகமாக இருக்குது. சரி, அதை கம்மி பண்ணிக்கலாம். இங்கே டைப்பு பார்த்தீங்கன்னா கவுண்டர் சங்கு. நம்ம என்ன செய்யணும்? ஆங்கிள் அண்ட் டயமீட்டர். ஆங்கிள் வந்து 120 டிகிரி, 120 டிகிரி கொடுத்துருக்காங்க டயக்ராமில் பாருங்க. ஆங்கிள் 90 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. 90 டிகிரி. மேஜர் டயமீட்டர் 9.5, 90 டிகிரி. மேஜர் டயமீட்டர் 9.5. ஓகே, கரெக்டாக வந்துருச்சுங்களா? இங்கே டெப்த் வந்து என்னது? 4.5 டிவைட் பை 2. ஆங்கிள் டயமீட்டர் தானே? ஓகே, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம லொக்கேட் பண்ண மட்டும் இருக்கிறோம் சர்க்கிளை, அதை மட்டும் லொக்கேட் பண்ணிக்கலாம். பொசிஷன் ஸ்கெட்சில் போய்ட்டு லொக்கேட் பண்ணலாம். லொக்கேட் என்ன இதுக்கு கான்ஸ்டன்ட் செட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் டிஃபரெண்ட் எல்லா பாக்ஸில் கான்ஸ்டன்ட் செட் பண்ணிட்டோம்னா ஸ்டாண்டர்ட் வந்துடும். ஓகே, சர்க்கிள் லொக்கேட் பண்ணாங்கன்னா அங்கே அலைன்மெண்ட் மாறி இருந்துச்சு. இப்போ அதை சரி பண்ணியாச்சு. கவுண்டர்ஸும் கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா கார்னர்லையும் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4x45 டிகிரி சேம்பர் பண்ணணுங்க. இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர் மூணையுமே சேம்பர் வந்து 4x45 டிகிரி பண்ணோம்னா மேலே உள்ள பர்ஃபெக்ட் பிடிச்சி. இதுக்கு 4x45 நம்ம வச்சு விட்டுருவோம். அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்ம 4x45 வச்சுக்கலாம். ஓகே, டயக்ராம் கம்ப்ளீட்டுங்க. எல்லா ப்ரொஃபைலும் நம்ம வரைஞ்சாச்சுங்க. டயக்ராமில் நமக்கு என்ன டைமென்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அந்த டைமென்ஷன் படி நம்ம எல்லா டைமென்ஷனும் யூஸ் பண்ணி இந்த ஃபிக்ஸிங் பிளாக் நம்ம ட்ரா பண்ணியாச்சுங்க. தேங்க்யூ.